வாழ்த்தியும் நிகழ்வை தொடங்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இனிமையான சந்திர தினம் மாலை வேளை ஒரு தெய்வீகமான தியானத்தை நிறைவு செய்து ஒரு மன அமைதியோடு அமர்ந்திருக்கின்ற தருணம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, தேடுவதை நிறுத்துங்கள், தேடியது கிடைக்கும். இது மிக ஆழமான ஒரு சிந்தனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தொடங்கும் போது நம்ம மேலோட்டமாக தொடங்குறது நல்லது. இந்த வார்த்தையை நம்ம லைஃப்ல நிறைய முறை நாம சொல்லியிருப்போம், இல்லாட்டி நம்மளை கிட்ட மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பொருளை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்போம், தேடிட்டே இருப்போம். அப்போ வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தேடுறது நிறுத்துப்பா, அப்ப நீ தேடினது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற விஞ்ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனம் பல்வேறு அலைச்சுழலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனிதனுடைய அலை வேகம் ஒரு ஃப்ரீக்வன்சியிலிருந்து 40 ஃப்ரீக்வன்சி வரைக்கும். அப்போ நாம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில இருந்து தான் செய்யறோம். எந்த செயலை செஞ்சாலும் சரி, சரி, தூங்குறது முதல் கொண்டு சாப்பிட்றது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில இருந்தா செய்யறோம். அப்போ நம்ம இந்த தேடுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம வைக்கிறப்ப ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனா அதை தேடும் போது அதே ஃப்ரீக்வன்சியில் நம்ம தேட மாட்டோம். ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடும், மனதினுடைய வேகம் அதிகமாயிடும். உன்னை காணும் அப்படின்னு உடனேவே ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு. அப்ப மன வேகம் என்ன ஆயிரும்னா உயர்ந்து, இப்ப மன வேகம் உயரும் போது நாம தான் அந்த பொருளை வச்சிருப்போம், ஆனா அந்த பொருள் கிடைக்காது. அதாவது நாம தான் ஒரு செருப்பு கொண்டு போய் விட்டுருப்போம். கோயிலுக்குள்ள போறப்பவோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு செருப்பு கொண்டு போய் விட்டுட்டு போயிருப்போம். வெளியே வந்து செருப்பை தேடு தேடுன்னு தேடும். வண்டியை டூ வீலர் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிருப்போம், போய் தேடு தேடுன்னு தேடுவோம். ஒரு பணம் எங்காவது வாங்கி வச்சிருப்போம், பீரோக்குள்ளேயோ சமையல் கட்டிலையோ ஏதோ ஒரு பக்கம் வாங்கி வச்சிருப்போம், அதை தேடுவோம். ஏதாவது ஆதார் கார்டோ போன்ற ரேஷன் கார்டு போன்ற விஷயங்களை வச்சுட்டு தேடுறதெல்லாம் நம்மளோட பழக்கத்துல ரெகுலரா இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இதை வைத்தது யாருன்னா நம்ம தான், தேடுறது யாருன்னா நம்ம தான், இல்லையா? அப்போ தேடுறப்ப என்ன நடக்குதுன்னா, வைக்கும்போது மனம் ஒரு சமநிலையில் இருக்கு, எந்த விதமான ஒரு பதட்ட சூழலும் இல்லாம இருக்கு. அப்போ நிதானமா சிந்தித்து அந்த பொருளை நம்ம வைக்கிறோம். ஆனா அதை தேடும் போது அந்த மனதினுடைய படபடப்பு வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மாறி, இது மன அலைச்சூழல் வேகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே புரியும். 93.5 அப்படின்னா சூரியன் எஃப்எம் வருதுன்னா 93.5 வச்சாதான் சூரியன் எஃப்எம் வரும். நீங்க மாத்தி வச்சா சூரியன் எஃப்எம் வராது. அது மாதிரி நம்ம தேடுற எந்த பொருளா இருந்தாலும் அது வச்ச ஃப்ரீக்வன்சிக்கு வரணும். அப்பதான் அந்த பொருள் முழுமையா உங்களுக்கு மனதுல காட்சியாகும், அதை நீங்க எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது மேலோட்டமா உலகியல் வாழ்க்கையில தேடுவதை நிறுத்துங்கள், தேடியது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இன்னொரு விதத்துல ஆன்மீகத்துல தேடுறதை நிறுத்துங்க, தேடியது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக ஒரு ஆழமான ஒரு பொருள்.
அது என்ன ஆழமான பொருள்னா, நம்ம எல்லாருமே நிம்மதி வேணும், மன அமைதி வேணும், சரிதானுங்களா? ஒரு மகிழ்ச்சி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா? அதை தேடிதான் நம்ம எல்லாருமே ஓடிக்கொண்டும் இருக்கிறோம் இல்லையா? ஒரு மன நிறைவு, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி, இதை தேடிதான் ஓடுறோம். ஆனா நம்ம வாழ்க்கையே அதை தேடக்கூடிய ஒரு தேடலாகத்தான் இருக்கு. பல்வேறு விதத்துல தேடுறோம். ஆனா தேடினது மட்டும் கிடைச்ச மாதிரி தெரியல இல்லையா? ஒரு மன அமைதியோ, ஒரு மன மகிழ்ச்சியோ, ஒரு மன நிறைவோ, ஒரு மன நிம்மதியோ நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா பொதுவா உலக மக்களுக்கு கிடைக்கல. ஆனா தேடுறாங்க, பயங்கரமா தேடுறாங்க. சரி, ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் இடம் வேண்டும். சரிதானே? அப்பவுமே நிம்மதியை வெளியே தான் நம்ம தேடுறோமே தவிர அது உள்ள யாரும் தேடல. இப்ப அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப மகரிஷி அழகா ஒரு கவி சொல்லுவாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி. இந்த இறைநிலை எப்படி இருக்குன்னா, இருளாக இருக்கிறது, அதுதான் மௌனமாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த இறைவனை தேடுவதற்கு வெளிச்சத்தை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு மகரிஷி கேட்பாங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஒரு ஆழமான பாயிண்ட், இது மனசுல நல்லா எடுத்து வச்சுக்கோ. இறைநிலை எப்படி இருக்குதுன்னா இருட்டா இருக்கு. அந்த இருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வெளிச்சத்தை எடுத்துட்டு போறீங்க இல்லையா? நம்ம எல்லா பொருளையும் வெளிச்சத்துல பார்க்கலாம், பட் இருளை வெளிச்சத்துல பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம அகத்துல பெற வேண்டிய விஷயங்களை புறத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப புறத்துல நீங்க எத்தனை கோடி ஆண்டுகள் தேடினாலும் அகத்துல கிடைக்கிற விஷயம் புறத்துல கிடைக்காது. சரிதானே? இன்னும் புறத்துல நம்முடைய தேடுதல் அதிகரிக்க அதிகரிக்க அது அகத்துல இருக்கிற விஷயத்தையும் மறைக்கவும் செய்யும். ஒரு கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் வீட்டுக்குள்ள துணி ஏதோ தைச்சிட்டு இருந்திருக்காரு. இரவு நேரத்துல ஊசி எடுத்து துணி ஏதோ தைச்சிட்டு இருந்து திடீர்னு அந்த ஊசி கீழே போயிடுச்சு. கீழே போனப்ப கரண்ட்டும் போயிடுச்சு. வீடே இருட்டா இருக்கு. வெளியில அந்த நிலவோட வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில வெளிச்சமா இருக்கு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, இங்க இருட்டா இருக்கு, இங்க தேடுனா கிடைக்காது, வெளியில போய் வெளிச்சத்துல போய் தேடலாம் அப்படின்னு தேடுறாரு. கிடைக்குமா ஊசி? பௌர்ணமி இல்ல, சூரியனே வந்தாலும் கிடைக்காது. என்ன காரணம்னா, எந்த இடத்துல போட்டோமோ அந்த இடத்துல தேடணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாம் இருக்கும் இடம் நம்முடைய மனம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனத்திலே உலை எல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. அப்போ நாம தேடுகின்ற நிறைவோ நிம்மதியோ மகிழ்ச்சியோ ஆனந்தமோ அத்தனை எங்க இருக்குதுன்னா நம்ம மனதில் இருக்குது. ஆனா நம்ம புறத்துல ஒரு பொருளையோ ஒரு உறவையோ ஒரு நபரையோ சரியானா ஏதோ ஒன்ன பெற்றா அதை பெறலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயம் தேடிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு சந்திரன் செவ்வாய் கிரகம் வரைக்கும் தேடியாச்சு. ஆனா கிடைத்த பாடு இல்லை. சரியான அது ஒரு சித்தர் பாடுற மாதிரி, உனக்குள்ளே உள்ளது பல தீர்த்தங்கள்னு ஒரு கவி பாடுவார் இல்ல, திருமூலர். அது ஒரு நல்ல கவி. ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு
டக்குன்னு வரல. உடம்பினுக்குள்ளே உளப்பல தீர்த்தங்கள். சரிதானா? உடம்புக்குள்ள பல தீர்த்தங்கள் இருக்கு. மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட. அதுல குடைந்து, அந்த தீர்த்தங்கள்ல குடைந்து நின்று அதுல நீராடினா அந்த வினைகள் என்ன ஆகும்? கெடும். ஆனா உள்ளிருக்கிற தீர்த்தத்துல அந்த நீராடல் நடக்காம வெளியில நீங்க போய் ஆயிரம் ஆயிரம் தீர்த்தங்கள்ல நீராடல் நடத்தினாலும் நம்முடைய பாவ வினை, கர்ம வினை போகாது அப்படின்னு அவர் சொல்லுவார். சரிங்களா? அப்ப நாம இந்த உலகத்தினுடைய தேடுதல் முழுக்க முழுக்க புறத்தேடுதலாக மாறிவிட்டது. புறத்துல இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா நிம்மதி, இது இப்படியானா மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு அந்த புறத்தை ஒட்டியே நம்ம தேடுதல் இருந்ததுனால நம்ம அகத்தில் இருக்கிற அந்த தன்மையை நம்மால உணர முடியல. அதனாலதான் மகான்கள் என்ன பண்ணாங்க? புறத்துல தேடி தேடி பார்த்தாங்க, பெரிய வெற்றியெல்லாம் பெற்றாங்க. பட் அவர்கள் நினைத்த விஷயம் செயல்பாட்டுக்கு வரல. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணிட்டாங்க? புறத்தேடுதலை நிறுத்திட்டாங்க. அப்படி அந்த உணர்வை பெற்றவர்கள சித்தர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கிறதால அதுவும் நமக்கு கொஞ்சம் சேர்ந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. சித்ரா பௌர்ணமி, பௌர்ணமி அப்படின்னாலே சித்தர்களுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அகத்திலே பயணிப்பவர்களுக்கு உரிய நாள் என்றும் சொல்லலாம். ஏன்னா பௌர்ணமி என்பது நிலவினால் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, நிலவை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப நிலவு அதனுடைய சக்தி மனித உடலிலே மனதோடும் இரத்த ஓட்டத்தோடும் நேரடியான நெருங்கிய தொடர்புடையதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பௌர்ணமி நாட்களிலே நம்ம கடல் கூட பொங்கி எழும். சரிதானுங்களா? கடல் கூட பொங்கி எழும். கடல் நீர்த்தன்மையோடு இருக்கிறதுனால அதை பொங்கி எழுவதை நம்மால பார்க்க முடியுது. அது போல நம்ம உடலுக்குள் இருக்கிற ஆற்றல் எல்லாம் பொங்கி எழக்கூடிய நாள் பௌர்ணமி தினங்கள். அதனாலதான் அந்த தினங்களை ஆன்மீகத்தை நோக்கிய தினங்களாக நம்ம முன்னோர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சித்திரை பௌர்ணமி, ஒரு 12 மாத பௌர்ணமியில எந்த பௌர்ணமியில அதிகபட்சமான நிலவனுடைய ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னா சித்திரையில தான் நடக்கும். மற்ற எல்லா பௌர்ணமியுமே சித்திரை விட குறைவான ஆற்றலைத்தான் கொடுக்கும். ஏன்னா சித்திரையினுடைய வெயிலினுடைய அளவு உங்களுக்கு தெரியும், உச்சகட்டமான வெயிலினுடைய அளவு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த வெயிலினுடைய மொத்த சக்தியும் சந்திரனால் ஈர்க்கப்பட்டு அதுல இருந்து பிரதிபலிக்கப்படும். அதனாலதான் இந்த சித்திரை பௌர்ணமிக்கு மிக அதிகப்படியான ஆற்றல் இருப்பதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்தாங்க. அப்போ அந்த சித்தர்களுடைய வழிபாட்டுல இந்த பௌர்ணமி தினமும் சித்ரா பௌர்ணமியும் மிக மிக ஒரு உயர்ந்த இடத்தை அது பிடித்திருக்கிறது. சரிங்களா? சரி. அப்போ இந்த தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பௌர்ணமி நிகழ்வுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சரிங்களா? எப்பவுமே பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க மகரிஷி, புகழை நீ விரும்புவாயேல் அந்த விருப்பமே அந்த புகழ் வராமல் செய்வதற்கான ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. நீ எதை அதிகமா விரும்புறையோ அதுவே உனக்கு அந்த விஷயத்தை வராமல் செய்வதற்கான ஒரு சக்தியாக மாறிவிடும். அப்ப நம்ம ஒன்றை அடையணும் 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 நினைக்கும் போது அந்த பொருள் நம்மை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பை நிறைய இந்த இயற்கை பிரபஞ்ச சூழல்ல உருவாக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கு கொஞ்சம் முரண்பட்ட கருத்தாக இருக்கும். ஆனா ஆழமாக சிந்தித்தீங்கன்னா இரண்டு ஒரே கருத்து. அதாவது நம்முடைய கர்ம வினையை போக்குவதற்காக இந்த பூமிக்கு நாம வந்திருக்கிறோம். அப்ப இந்த பூமியில இந்த கர்ம வினையை போக்குவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை நீங்கள் சிந்தித்தால் அந்த பொருள் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வரப்படும்.
அதற்கு மாறான பொருளை நீங்கள் விரும்பினாலோ சிந்தித்தாலோ அந்த இயற்கை அதற்கு உடன்பட்டு போகாது. சரி, அது உங்களிடம் இருந்து அதை விலக்கிதான் வைக்கும். அப்ப நம்முடைய மனோநிலை தூய மனோநிலையிலிருந்து உண்மையான நம்முடைய தேவைகளை நாம் எவர் ஒருவர் கேட்கிறாரோ அவருக்கு நினைச்சது கைகூடும். இந்த தூய்மையற்ற மனம் புகழை விரும்புவாயர் அப்படின்னா, தன்னை புகழ்ந்து பேசணும்னு யாரெல்லாம் விரும்புறாங்களோ பாருங்க, அவங்களுக்கெல்லாம் புகழே கிடைக்காது. இன்னும் ஒரு சிலர் புகழத்துல உச்சாணியில எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இந்த தாட்டே இருக்காது. ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க. சரி, அப்ப நீங்க தேடி ஓடக்கூடிய விஷயம் முதல்ல உள்ள இருக்கா வெளிய இருக்கா அப்படின்னு பாருங்க. மனிதன் தேடி ஓடக்கூடிய விஷயம் எல்லாமே மனிதனுக்கு உள்ளதா இருக்குங்கிறது எல்லா மகான்களோட கருத்து. ஆனா உள்ள இருக்கிறது தெரியாம வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறோங்கிறது இப்ப பொதுவா இருக்கிற நடைமுறை. அப்ப அந்த உள்ள இருக்கிற விஷயத்தை உணர்ந்துட்டோம்னா வெளியே எல்லாமே சரியாயிரும். அகம்தான் புறத்தை தீர்மானிக்கிறதுன்னு நம்ம என்னைக்கு புரியுதோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில பகுதி ஞானத்தை பெற்றுவிட்டோம்னு அர்த்தம். அப்ப புறத்துல மாற்றி அமைப்பதற்கு ஏதும் இல்லை. அகத்தில் தான் அனைத்துக்கும் தீர்வு இருக்கிறது, விடை இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அகத்தை தூய்மை செய்வதற்கான செயல்ல நாம் ஈடுபட்டமையானால் நிச்சயமாக அது புறத்திலே நம்முடைய தேடுதல் அனைத்தையும் நிறைவேற்றி. அப்ப அதற்கான ஒரு நாள் தான் சித்திரா பௌர்ணமி நாள் வச்சுக்கோங்களேன். சித்திரகுப்தனுக்கான நாள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. சித்திரகுப்தன்னு தனியா ஒரு நபர் கிடையாது. சரிங்களா? அதே போல தனி ஒரு பதிவு ரெக்கார்டும் கிடையாது. நம்ம பாவ புண்ணியத்துல எழுதி வைக்கிறதுக்கு ரெக்கார்டும் கிடையாது. நம்முடைய மனம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்குது. சரிங்களா? நம்ம பார்க்கிற, கேட்கிற, நினைக்கிற, சொல்ற, செய்யற A to Z அத்தனையும் 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இரவு பகல் இல்லாம நம்ம வாழ்நாள் முழுக்க அத்தனையும் நம்ம மனதுல ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, சித்திரம்னா ஒரு வடிவம் இல்லையா? சித்திரம் வரைதல்னு சொல்றோம்னா ஒரு வடிவம். அப்ப அந்த நம்ம லைஃப்ல நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு வடிவப்படுத்தி உள்ள ஒருத்தர் வச்சிருக்கார். நம்ம மனம் மனம் என்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றல்ல எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. சரிதானுங்களா? முதல்ல மனித இனம் தோன்றி அந்த ரெக்கார்டு உருவான நாளாக இன்றைய தினம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு பேரை வச்சிருக்காங்கன்னா அவங்க சும்மாவெல்லாம் ஏதோ போற போக்குல வச்சிருக்க மாட்டாங்க. முதலில் மனிதன் தோன்றி அவன் செய்த வினைகள் முதல்ல பதிந்த நாளாக இன்றைய தினம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு. அப்ப அதைத்தான் அந்த சித்திரகுப்தன் என்று சொல்லக்கூடிய மனித உடலிலே மனதினுடைய இயக்கம் துவங்கிய நாளைத்தான் இந்த சித்திரை பௌர்ணமி தினம் என்று நம்ம குறிப்பிடும். அப்ப இந்த நாள் மனிதனுடைய கர்மவினை தொடங்கப்பட்ட நாளாக இருக்கிறதால உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், வேதாத்திரியம் பயின்றவர்களுக்கு இந்த கர்மவினை நம்மால் நடக்கல. நமக்கு முன்னாடி 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, ஈரறிவு, ஓரறிவு அத்தனை உயிர்களாலையும் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்ப நம்ம கோபப்படுறோம்னா ஏதோ இன்னைக்கு நேத்து நம்ம கோபப்படல, பல 1000 லட்சம் ஜென்மங்களாக நம்ம கோபப்பட்டோம். ஈரறிவு புழுவிலே துவங்கிய கோபம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிதானுங்களா? அப்ப இந்த சித்திரை பௌர்ணமி மனிதனுடைய முதல் பாவப்பதிவோ புண்ணிய பதிவோ உருவானதற்கான ஒரு நாள். சரிங்களா? அப்ப இந்த நாளிலே இந்த பதிவை மனிதன் பெற்றதற்கான அடிப்படை காரணம் இந்த பிரபஞ்சம்தான். எல்லா உயிர்கள்னு சொன்னாலும் அது பிரபஞ்சத்துல அடங்கும். அப்ப இந்த பிரபஞ்சம் இறை சக்தி அப்படிங்கிறது பெருங்கருணை வடிவானது. அப்ப மனிதன் இந்த நாளிலே பதிவை தொடங்கி இருக்கிறான். அப்ப இந்த நாளிலே யார் ஒருவர் பதிவை கழிப்பதற்கான செயலிலே ஈடுபடுகிறார்களோ
ஆன்மீக பயிற்சியிலே ஆழமாக ஈடுபடுகிறார்களோ, தியானத்தில் ஆழமாக ஈடுபடுகிறார்களோ, சரிதானுங்களா? இன்னும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு குணத்திலே யாரெல்லாம் பிறருக்கு நன்மை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் அந்த இறை ஆற்றலே பரிபூரணமாக அந்த வினை பதிவுகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நாள் தான் இந்த சித்திரை பௌர்ணமி தினம். சரிதானுங்களா? நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு தவறுகளை செய்து கொண்டுதான் இந்த பிறவி எடுத்து இப்ப இங்க வந்திருக்கிறோம். இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறையாக இருந்தாலும் இந்த பிறவியில பல்வேறு விதமான கர்ம வினைகளை தாங்கி கொண்டுதான் வந்திருக்கோம். அப்ப அந்த கர்ம வினைகளை எல்லாம் அழித்து அந்த சிவத்தன்மையை, அந்த இறைத்தன்மையை நாம் உணர்வதற்கு மிக மிக சக்தி மிக்க ஒரு நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி. அப்ப இந்த தினத்திலே நாம் என்ன பண்ணணும்னா, புறத்தேடுதல்களிலிருந்து விடுபட்டு அகத்திலே, அகத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கான தேடுதலிலே இறங்கணும். அதுதான் உண்மையான தேடுதல். அதுதான் முக்தி. ஆனா அது எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. எப்படி ஆற்றினுடைய உள்ளே சென்று முத்தெடுக்க செல்றாங்க. கடலுக்கு அடியில போய் முத்தெடுக்க போவாங்களா? சரி. ஆற்று மணல் எடுக்கறதுக்கு போற மாதிரி கூட ஒரு படத்துல பார்த்தேன். இப்ப நான் சொன்னேன்ல, தி கோட் லைஃப்ல ஆடு ஜீவிதம் படத்துல அந்த ஹீரோ உள்ள போய் ஆற்று மணல் எடுத்துட்டு கீழ இருந்து அந்த சல்லடையில எடுத்து கொண்டாந்து மேல மேல கொட்டுவாங்க. இது ஒரு வேலை. இப்போ ஆற்றுக்குள்ள மூழ்கி நீங்க மணல் எடுக்கிறீங்களோ, இல்ல கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிறீங்களோ, உங்க உடம்புல ஒரு பெரிய பலூன் காற்று பைய நிரப்பி கட்டி விட்டுட்டா உங்களால உள்ள போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. சரிதானுங்களா? நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் போறது கஷ்டம். அது போல அந்த இறைவனை உணர்வதற்காக இந்த ஆன்மா வந்தது. ஆனா இந்த ஆன்மாவுகிட்ட நிறைய கர்ம வினைகளை நம்ம சேர்த்து வச்ச காரணத்தினால இந்த ஆன்மா தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம சிக்கி தவிக்குது. இந்த சித்திரை பௌர்ணமி தினத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இயற்கை, பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும்னா, உங்க கேஸ வந்து ஓபன் பண்ணிடும். எந்த காற்று நீங்க உள்ள போறதுக்கு தடையா இருக்குதோ, அந்த காற்றை அது என்ன பண்ணிரும்? ஓபன் பண்ணி விட்டுரும். அன்றைய தினம் நாம எந்த அளவுக்கு ஆத்ம சக்தியில அதிகரிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு யோக தியான பயிற்சியில ஈடுபட்டு, பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கான செயலை மட்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்தோமானால், நம்ம பல ஜென்ம கர்ம வினைகளை இன்றைய தினத்திலே நாம் வந்து தீர்த்து கொள்ள முடியும். இது சித்தர்களுடைய வாக்கு. ஏன்னா சித்தர்கள் எப்பவுமே வந்து இந்த மனித குலத்தை பார்வையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட மாட்டாங்களா? அவங்கள தூக்கி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட முடியாதா? அப்படி வந்து பல பல சித்தர்கள் தவமாக தவம் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அந்த தினத்திலே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பாவ புண்ணிய வினைகளை எல்லாம் கழித்து நாம் இறையுணர்வை பெறுவதற்கான அத்தனை உதவிகளையும் அந்த சித்தர்கள் வந்து செய்வாங்க. அதனால சித்ரா பௌர்ணமி தினம் சித்தர்களுடைய வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான தினம். ஏன்னா வழிபாடு அப்படின்னு போறப்ப மக்கள் மறுபடியும் சித்தர்களை சாமியாக்கி சூடத்தை காமிச்சு பூஜை பண்ணி சித்தர் பார்த்துக்குவாருன்னு போறோம். இதுதான் மிகப்பெரிய தப்பு. மகரிஷிக்கே வந்து சிலை வச்சு வழிபாடு பண்ணேன்னு சொன்னாங்க. மகரிஷி கடுமையாக அதை வந்து ஆட்சேபனை செய்தார். இந்த வேலையே இங்க வேண்டாம். இன்னைக்கு சிலை வைப்பீங்க, நாளைக்கு மாலை போடுவீங்க, நாளானைக்கு ஊதுபத்தி, அடுத்த நாள் கற்பூரம், அவ்வளவுதான். அப்புறம் கோவிந்தா கோவிந்தா தான். நான் கோவிந்தாவை கேவலமா சொல்லல. அது ஒரு உயர்ந்த சக்தி மிக்க ஒரு வார்த்தை. ஆனா நம்மளோட புரிதல்ல மாற்றம் இருக்காது. சரிதானா? அப்ப நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்கான ஒரு நாள் தான் சித்திரை. நிறைய பேர் இதை வந்து செல்வ வளம் பெருக்கும் குவிக்கும் நாள் அப்படின்னு எல்லாம் போட்டு என்னென்னவோ பண்றாங்க. அதாவது பணம்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஓடிடுவாங்க வந்துருவாங்கன்ட்டு அந்த அப்படியே போக்கஸ் பண்றாங்க. ஆனா அது உண்மை அல்ல. சித்திரை பௌர்ணமி தினம் நம்முடைய ஆன்மாவில் இருக்கிற பாவப்பதிவுகளை எல்லாம் போக்கி
நம்ம இறை உணர்வை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க தினம் தான் சித்திரை பௌர்ணமி தினம். சரிங்களா? அப்ப அந்த தினத்துல நாம புறத்தேடுதல்களில் இருந்து அந்த தினத்துல மட்டும் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில புறத்தேடுதல் வேணும். வேண்டான்னு நான் சொல்ல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் வேணும். ஏன்னா புறத்துல நீங்க தேடி எதையும் நிறைவே அடைய முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. புறத்துல நான் ஒன்றை தேடி நான் நிறைவடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உலகத்துல இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. யாருமே அப்படி ஆனதில்லை. அப்ப புறத்துல நீங்க எவ்வளவு தேடினாலும் அங்க நிறைவு கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. அப்ப அதற்காக ஏன் அவ்வளவு முயற்சி செய்வானே? அப்ப என்ன நம்ம வாழ்வதற்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆற்றல் இருந்தா போதும். அடுத்தது நமக்கு தேவை என்னன்னா, அகத்திலே உள்ளே நம்ம தேடணும். எங்களுடைய குரு மணிகண்டன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. ஓட்டத்தை நிறுத்து, உயிரில் ஒடுங்கு என்று சொல்வார். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறோம். அந்த கோயிலுக்கு ஓடுறோம், இந்த கோயிலுக்கு ஓடுறோம், அந்த சமாதி, இந்த சமாதி, அங்க இது, இங்க இது, ஓடிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, ஓட்டத்தை நிறுத்து, உயிரில் ஒடுங்கு என்று சொன்னார். ஏன்னா உயிரினுடைய மையத்திலே இறைவன் இருக்கிறான். இப்போ உயிரில் நீங்க ஒடுங்குனீங்கன்னா நீங்க இறைவனாக மாற்றம் பெற்று விட்டீர்கள் அர்த்தம். சரிங்களா? அப்ப இறைத்தன்மையாக நாம் என்னைக்கு மாற்றம் பெறுகிறோமோ அதுக்கப்புறம் நீங்க யாருமே தேட மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மகரிஷியோட வார்த்தை. வேண்டாமை வேண்டும் அப்படிங்கிற நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். வேண்டாமை வேண்டும். சரிங்களா? அப்ப அந்த இறைத்தன்மையோடு நம்ம மெர்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கோ அத்தனை தேவைகளையும் அந்த இறைத்தன்மையே நிறைவேற்றி கொடுக்கும். நமக்கு தனியாக எந்த ஒரு தேவைகளும் இருக்காது. அப்ப இதைத்தான் சொன்னார் அவரு. வெளியில ஓடுறதை நிறுத்திட்டு உங்க உயிருக்குள் ஒடுங்கி சென்று மௌனமாக லயமாகி இறைவனோடு இறைவனாக நில்லுங்கள். சரிங்களா? அப்ப புறத்திலே தேடுவதை நிறுத்திவிட்டு அகத்திலே ஆழமாக பயணிக்கும் போது நாம் நாம் நினைத்த அத்தனை விஷயங்களையும் அடைய முடியும். ஏன்னா அகமாகிய அந்த ஆன்மாவிலே தான் மனித வாழ்க்கையில அல்லது முன்ஜென்ம வாழ்க்கையிலே நாம் பெற்ற எல்லா பாவ வினைகளும் பதிஞ்சிருக்கு. அப்ப அவற்றை விளக்கியும் போது மட்டும்தான் உங்களுக்கு புற சூழல்களிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். நல்லா இந்த இடத்தை ஆழமா புரிந்து கொள்ளுங்க. அகத்திலே இருக்கின்ற களங்கங்களை போக்காமல் புறத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் மாறாது. சரிங்களா? அப்ப அத்தனை பிரச்சனைகளுக்குமோ இன்பங்களுக்குமோ காரணம் அகத்திலே இருக்கிற வினைகள் தான், அதுல இருக்கிற பதிவுகள் தான் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நம்ம முழுக்க முழுக்க சரி பண்ண வேண்டியது அகத்தை மட்டும்தான். புறத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். புறத்தை நீங்க கையே வைக்க வேண்டாம். அகம் சரியானா புறம் சரியாகும். இல்லைங்களா? அகம் மாறினா புறம் தானா சரியாகும். அகம் கெட்டுருச்சுன்னா புறத்துல நீங்க எதை நன்றாக வைத்தாலும் பிரயோஜனம் இருக்காது. சரி, அப்ப அந்த விதத்துல நாம அகத்தேடுதலை ஆரம்பிக்கணும், புறத்தேடுதலை நிறுத்தணும். அகத்தேடுதலிலே மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய அந்த தியானம். அந்த தியானம் தான் அகத்திலே இருக்கின்ற நாமை, என்னை, எனக்கு காட்டக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு வழி வந்து தியானம் தான். இப்ப தியானத்திலே நாம் குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்திலே ஆழ்ந்து ஈடுபடும் போது அந்த பௌர்ணமியுடைய ஆற்றல் மிக அபரிமிதமா இருக்கும். அதனாலதான் முன்னோர்கள் இந்த பௌர்ணமி தினத்துல நிலாசோறு சாப்பிடுறதுன்னு வெளியில போய் உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறது, எல்லாரும் ஒன்றாக பேசி மகிழ்ந்து உறவுகளை இணக்கமாக மாற்றிக்கொள்வது இப்படின்னு பல்வேறு விதமான நிகழ்வுகள் இறை வழிபாட்டிலிருந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. செல்போன் டிவி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி உலகமாக நாம் இன்னைக்கு மாறிட்டோம். எந்த செல்போனும் எந்த டெக்னாலஜி எந்த கம்ப்யூட்டர் மனிதனை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ
நீங்க அதே டெக்னாலஜி மனிதனை எந்த அளவுக்கு பிளவுபடுத்த முடியுமோ, சரிங்களா, தூரப்படுத்த முடியுமோ படுத்திருச்சுன்னு சொல்லலாம். மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா. அப்ப நாம புறத்திலே இனிமேல் நீங்க அமைதிக்காக தேடாதீங்க. ஆனந்தத்திற்கு புறத்திலே தேட வேண்டாம். சரிங்களா. அப்படி நம்ம நிறைவுக்கோ மகிழ்ச்சிக்கோ மனம் சார்ந்த விஷயங்களுக்கோ நீங்க புறத்துல தேடுவதால அது நிறைவடையாது. அப்ப புறத்தேடுதலை விடுத்து அகத்தேடுதலிலே நாம் ஈடுபடும் போது அதுக்கு நீங்க எங்கேயும் போய் எதையும் செய்து அலைய வேண்டாம். உட்கார்ந்த இடத்திலேயே நாம் அந்த ஞானத்தை பெற முடியும். சரிங்களா. அப்ப அதற்கான பயிற்சிகளைத்தான் நாம் இங்கு பெற்றிருக்கிறோம். சரி. இரண்டாவது, சித்திரை பௌர்ணமி பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நாளைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு உரையே நம்ம அப்படி வச்சிருக்கணும். முன்னாடி கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டோம். சரிங்களா. சரி. சித்திரை பௌர்ணமியோட சில பலன்களை நாம சிந்திக்கலாம். குறிப்பாக இந்த பௌர்ணமி காலங்கள் அப்படிங்கிறது சூரிய சந்திரனுடைய ஆதிக்கத்துல உச்சகட்டமான காலங்களை தான் பௌர்ணமி காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானுங்களா. அப்போ இந்த சித்திரை பௌர்ணமி தினம் நம்முடைய பாவ கர்ம வினைகளை இயற்கையே போக்குவதற்கு நம்மளுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கிற நாள். அது எப்படி சொல்றது? நான் இதுக்கு உதாரணம் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதிகாலையில எழுந்து தியானம் செய்வது எப்படி பிரபஞ்ச சக்தியே தியானிக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தியானம் செய்தா எவ்வளவு பலனை பெற முடியுமோ அது போல இந்த பௌர்ணமி தினங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுகளுமே பல மடங்கு, பல நூற்றுக்கணக்கான மடங்கு, ஏன் பல ஆயிரம் மடங்கு ஆற்றலை கூட நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சூரியன் சந்திரன் இந்த ரெண்டும் தான் நமக்கு அம்மா அப்பா அப்படின்னு தானே சொல்றாங்க. தாய் கிரகம் தந்தை கிரகம் சொல்றோம். அப்ப இந்த சூரிய சந்திரனுடைய ஆற்றலை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கான முயற்சியில நாளைக்கு ஈடுபடும். சித்திரை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு 2024 23ஆம் தேதி அதிகாலை 3:25 துவங்குகிறது. அதாவது நாளைக்கு காலையில அதிகாலை 3:25 தொடங்கி அதற்கு அடுத்த நாள் காலை 5:18 அது நிறைவாகும். இது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாள். சரிங்களா. அப்ப இந்த தினத்திலே எவர் ஒருவர் பரிபூரணமாக விரதத்தை மேற்கொண்டு விரதம் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு நிச்சயமா நான் என்ன பண்ணணும்? விரதம் இருக்கணும். முடிந்தால் முழு நேரம் விரதம் இருக்கிறது நல்லது. நீரறிந்து விரதம் இருப்பது நல்லது. அல்லது முடியலைன்னா பழங்களையோ பழச்சாறுகளையோ எடுத்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த ரத்த ஓட்டத்துக்கூடும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு ரத்த ஓட்டத்தை தூய்மையா மென்மையா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் நிகழும். கிளன்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய அந்த தூய்மை செய்யக்கூடிய சக்தி இந்த சித்திரை பௌர்ணமி நிலவனுடைய ஆற்றலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இது மாதிரி மற்ற எந்த பௌர்ணமி நிலவனாலையும் நமக்குள்ள ஒரு தூய்மையை நிகழ்த்த முடியாது. சரிங்களா. அப்ப அது உடல்ல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தும், உயிரில் இருக்கிற பல வினைகளை போக்கும், மனதில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்கும், ஆன்மாவில் இருக்கிற பதிவுகளை நீக்குவதற்கும் இந்த சித்திரை பௌர்ணமி தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதாவது இந்த தினத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தடைகளை இந்த ஆன்மீக வழியில நம்ம சந்திப்போம். இது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். சரிங்களா. நம்ம பெருசா தொழில் ரீதியா கூட நம்ம பெரிய பாதிப்புகளை அனுபவிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த ஆன்மீக ரீதியா நிறைய தடைகளை நாம சந்திப்போம்.
பயிற்சி செய்வதிலிருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வது வரைக்கும் பல்வேறு விதமான தடை நமக்கு இயற்கையில உருவாகும் நம்ம கர்ம வினை ஒட்டி. அப்ப அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த உயர்ந்த பாதையை அடைவதற்கான ஆற்றலை இந்த பௌர்ணமி தினம் நமக்கு கொடுக்கும். ஞான பாதையை திறக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதான் முக்கியம். சரிங்களா? அப்ப நாளைக்கு நிச்சயமா நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயத்துல நான் சொல்றது, பஞ்சபூத நவகிரக தியானத்தை அன்பர்கள் தயவு செய்து மிக ஆழமாக நாளைக்கு நீங்க பண்ணணும். கூடவே நாளைக்கு மதியம் 9 மைய தீட்சை நம்ம வந்து கொடுக்க போறோம். மாலை நம்ம துரியாதீத தவம் திட்டமிட்டு நடத்த போறோம். சரிங்களா? அப்ப இது போன்ற உயர்ந்த நிலை தியானங்கள்ல நாம அந்த அன்னைக்கு ஈடுபடும் போது நிச்சயமா நம்ம அகத்துல பெரிய பெரிய மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் வந்து நிகழ்த்திரும். நான் முதலே சொன்னது போல ஒவ்வொரு பௌர்ணமியுமே பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு நாள் தான். இதுல மாற்று கருத்து இல்லை. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப இந்த சக்தி மிக்க நாள்ல நம்மளுடைய குண்டலினி சக்தியை அபரிவிதமாக உயர்ந்து செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் சூழல்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த நாளிலே யார் ஒருவர் தன்னுடைய அந்த யோக பயிற்சிகளை தியான பயிற்சிகளை நிறைவாக செய்கிறார்களோ அவர்களுடைய ஆற்றல் வந்து அபரிமிதமா உயர்ந்து செல்வதற்கு ஆரம்பிக்கும். அப்ப அதன் மூலமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்ம தூய்மை, உறவுகளில் இணக்கம் இது எல்லாமே சர்வ சாதாரணமா நடக்கும். நம்முடைய கர்ம வினைகளை போக்குறதுல சித்திரை பௌர்ணமிக்கு பெரும் பங்கு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அது எப்படின்னா, நான் முதலே சொன்னது போல நாம கிட்ட இருக்கிற தவறுகள் எல்லாமே நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல. சரியானுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்டது அல்ல. நமது முன்னர் சமுதாயத்தாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இது வந்து பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை இதை நீக்கிறதுக்கு. ஆனா இதை நீக்குவதற்கான சக்தி ஓட்டத்தை சில நாட்கள்ல இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதுதான் பௌர்ணமி காலங்கள், அமாவாசை காலங்கள். இது போன்ற காலங்கள்ல அபரிவிதமான சந்திரனுடைய ஆற்றலை நாம வந்து பெற முடியும். அது நம்ம இறை உணர்வுக்கு செல்வதற்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு செயல்னு வச்சுக்கோங்களேன். சரி. அப்ப சித்திரை பௌர்ணமி தினம் இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பக்தி மார்க்கத்தை ஒட்டி நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். சித்திரை பௌர்ணமி தினம் நம் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து நாம் ஆன்ம உயர்வு பெறுவதற்கான ஒரு அற்புதமான தினம். நீங்க கர்ம வினைகள் கழியும் போதே ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து நம்மை தேடி வருவதற்கு ஆரம்பிச்சு இல்லையா? அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் நாம தேடி போயிட்டே இருக்கிறோம். அந்த பொருள் நம்மை தேடி வர வைக்கணும். சரியாங்களா? இப்போ பூ இருக்கு இல்லையா? பூவுல ஒரு வாசனை வருகிறது. அந்த வாசனை வண்டால் ஈர்க்கப்படுகிறது. அப்ப வண்டு பூவை தேடி வரக்கூடிய ஒரு தன்மை. எங்கேயுமே பூவு வந்து வண்டை தேடி போனதாக வரலாறு இல்லை. அப்ப பூ மலர்ந்து இருக்கும் போது வண்டு தானாக அங்க தேடி வர்றது அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு. அது போல இந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமான ஆற்றலை நமக்கு வாரி வழங்கக்கூடிய தினமாக இந்த சித்திரை பௌர்ணமி தினம் இருக்கு. அது அந்த மலர்ந்த தினம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாமெல்லாம் வண்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரிண்ணா? மலர் இருக்கு எல்லா நாளும். ஆனா எல்லா நாள்லயும் அது மலர்றது இல்லை. ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே அது மலர்ந்து அதனுடைய வாசனையை பரப்புகிறது. அப்ப அந்த நேரத்திலே வண்டு அங்கு வந்து அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. அது போல இந்த பிரபஞ்சம் மலர்ச்சி பெற்றிருக்கிற நாள்ல பௌர்ணமி தினம் மிக முக்கியமான நாள். அந்த தினத்துல நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா
இது நம்ம கட்டாயப்படுத்தல. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழு நாள் இரவு விழித்தது போல நாளைய தினமும் காலையில 3:15க்கு அந்த பௌர்ணமி தொடங்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து நாளை மட்டும் இந்த பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் ஒரு 3:15 3:30க்கு உங்களால எழுந்திருக்க முடிஞ்சா கொஞ்சம் திட்டமிட்டு எழுந்திரு. ஏன்னா ஒவ்வொரு முறை நான் சொல்றேன், ஒவ்வொரு புனித தினத்திலும் நாம் செய்யக்கூடிய பயிற்சி பல ஆண்டுகள் நாம தொடர்ந்து தியானம் பயிற்சிகள் செய்ததற்கு இணையான ஆற்றலை நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. சரிங்களா? அப்ப நாளை அதிகாலை முடிஞ்ச வரைக்கும் 3:15க்கு எந்திரிங்க. 3:15க்கே பௌர்ணமி தொடங்குது. அதுல முடிந்த வரைக்கும் ஒரு ஆழ்நிலையில ஒரு தியானத்தை நீங்க தனிமையாக முழுமையாக ஏற்றுவதற்கு முயற்சி செய்யும். அந்த தியானத்தினுடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தோடு இணைவதாக இருக்கும். அது நீங்க பஞ்சபூத தவத்திலையும் பண்ணலாம், நவகிரக தவத்திலையும் பண்ணலாம், இறைநிலை தவத்திலையும் பண்ணலாம், சுத்த வெளியை உணரக்கூடிய துரியாதீதத்திலையும் பண்ணலாம், 9 மைய தவத்திலையும் பண்ணலாம். சரிங்களா? அப்ப எந்த தியானம் நீங்க பண்ணாலும் சரி, நம்முடைய மொத்த கர்ம வினைகளும் இந்த பிரபஞ்ச சக்தி, இறை சக்தியால் ஈர்க்கப்பட்டு நாம பரிபூரணமான தூய்மையை அடைவதாக நீங்க அதிகாலை தியானம் நிச்சயமா பண்ணுங்க. நாளைக்கு எல்லாருமே முடிந்த வரைக்கும் மௌனம் இருங்க. வேலைக்கு போறவங்க தவிர முடிந்த வரைக்கும் முழுமையான மௌனத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணவை முடிந்த வரைக்கும் மிகவும் குறைத்து கொள்ளுங்கள், அல்லது பழச்சாரோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாமே அந்த பௌர்ணமியுடைய ஆற்றலை நாம் முழுமையாக நம் உடலிலே கிரகிப்பதற்கு தேவையான ஒரு விஷயம். சரிங்களா? இரவு முடிந்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் தியானத்துல ஈடுபட்டு உறக்கத்துக்கு போங்க. அதுக்குன்னு ரொம்ப கண்ணு எரிய உட்கார்ந்தெல்லாம் தியானம் பண்ண வேண்டாம். சரிதானா? நாளை இரவு மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இரவு நேர தியானத்துல ஆழ்ந்து ஈடுபடுங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு தூக்க சக்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் நீங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். சரியானுங்களா? அந்த விதத்துல இப்ப நம்ம டாபிக் வந்துடலாமா? சித்ரா பௌர்ணமியும் சேர்த்து சொல்லியாச்சு. சரி, இப்போ சிந்தனையில் என்ன பார்க்கிறோம்? தேடுவதை நிறுத்துங்கள், தேடியது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னா, மன அமைதி வேணும்னா, உறவுகள்ல இணக்கம் வேணும்னா, பொருளாதாரத்துல நிறைவு வேணும்னா, ஆன்மால உயர்வு வேணும்னா, அது எல்லாவற்றிற்குமான காரணம் நம் மனதில் இருக்கிறது. மனதில் இருக்கிற வினைகள் இருக்கிறது. அப்ப அந்த மனதிற்குள்ளே சென்று அந்த வினைப்பதிவை போக்குவதற்கான செயலிலே நாம் ஈடுபடும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளி வாழ்க்கையிலே நம்ம என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வரும். ரொம்ப ஈஸியா வந்துருங்க. கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப அது மிக எளிமையாக பெறக்கூடிய ஒரு நுட்பம் நம்ம அகத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். சரி, அந்த விதத்துல புறத்திலே தேடுவதை நிறுத்தி அகத்திலே தேடலை ஆழமாக துவங்கி அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும்